இன்றைய வானிலை தகவல். தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றும் மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்று மற்றும் வெப்பச்சலன காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். குறிப்பு: அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது வெப்ப அழுத்தம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 41 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். முதல் 17ஆம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 16ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தெற்கு அரபிக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 42.3 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு வேலூர் மாவட்டம் 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களிலும் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வைப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மோகா புயல் தமிழகத்தில் வளிமண்டல பகுதிகளில் இருந்த ஈரப்பதம் அனைத்தையும் உறிந்து சென்றுவிட்டது. இதன் காரணமாக தமிழகத்தில் வெப்பம் அதிகரிக்கும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்றும் வெப்பம் சதம் அதிகரித்துள்ளது. நுங்கம்பாக்கம் மற்றும் மீனம்பாக்கம் பகுதிகளில் 105.44 பாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் 18 இடங்களில் 100 டிகிரி பாரன்ஹீட் மேல் பதிவானது. இந்த நிலையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை நுங்கம்பாக்கத்தில் 106 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. மேலும் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்பம் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று சென்னையில் 106 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு வெப்பம் கொளுத்தும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் அசௌகரியம் ஏற்படலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதில் தாமதமாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜூன் 1ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை நிலவரம். திருவள்ளூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 40.59 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 32.3 டிகிரி செல்சியஸ். சென்னை மாவட்டம் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 39.18 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 31.73 டிகிரி செல்சியஸ். காஞ்சிபுரம் மாவட்டம் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 41.36 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 31.98 டிகிரி செல்சியஸ் வரை. வேலூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 38.14 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 31.49 டிகிரி செல்சியஸ் வரை. தருமபுரி மாவட்டத்தில் லேசான மழை. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29.98 டிகிரி செல்சியஸ் வரை.
திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 39.72 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 31.80 டிகிரி செல்சியஸ் வரை. விழுப்புரம் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 40.61 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 31.67 டிகிரி செல்சியஸ். சேலம் மாவட்டத்தில் லேசான மழை. அதிகபட்ச வெப்பநிலை 37.23 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29.84 டிகிரி. நாமக்கல் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 37.76 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29.89 டிகிரி செல்சியஸ் வரை. ஈரோடு மாவட்டத்தில் லேசான மழை. அதிகபட்ச வெப்பநிலை 37.39 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29.45 டிகிரி செல்சியஸ் வரை. நீலகிரி மாவட்டத்தில் லேசான மழை. அதிகபட்ச வெப்பநிலை 28.82 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21.46 டிகிரி செல்சியஸ் வரை. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் லேசான மழை. அதிகபட்ச வெப்பநிலை 33.84 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25.75 டிகிரி செல்சியஸ் வரை. திண்டுக்கல் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 37.13 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28.32 டிகிரி செல்சியஸ் வரை. கரூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 39.86 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30.29 டிகிரி செல்சியஸ் வரை. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 39.94 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 31.28 டிகிரி செல்சியஸ் வரை. பெரம்பலூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 40.18 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 31.45 டிகிரி செல்சியஸ் வரை. அரியலூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 40.36 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 31.25 டிகிரி செல்சியஸ் வரை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு திரைப்படத்தை ஷேர் செய்யுங்கள். தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றும் மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்று மற்றும் வெப்பச்சலன காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.